ஆண்டி பேரு தாரா புருஷனை டிவோர்ஸ் பண்ணிட்டான். ஆனா அவன் மகள் மாதிரி உள்ள பொண்ணு கூட டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அத இன்ஸ்டால பாத்துட்டு போனை தூக்கி டாய்லெட்ல போட்டுட்டா. புருஷனை பழி வாங்க நானும் ஒரு சின்ன பையனை கல்யாணம் பண்ணுவேன்னு சபதம் எடுக்கிறா. அப்போ கிறிஸ்துமஸ்க்காக வீட்டுக்கு வரா இவளோட பொண்ணு லோலா. கூடவே இவளோட பாய் ஃப்ரெண்ட் ஜான ஓட்டிக்கிட்டு வர. அம்மாக்காரியும் மெசலாயிட்டா. இவ்வளவு அழகான பையனை நம்ம பொண்ணு எப்படி உஷார் பண்ணான்னு அம்மாக்காரிக்கு டவுட்டா இருக்கு. ஆனா ஜானு வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம உன்னை விட உன் மம்மி கும்முன்னு இருக்காங்கன்னு பொண்ணு முன்னாடி அம்மாவை கலாய்க்கிறான். பொண்ணு டேட்டிங் பண்ணுவது அம்மாக்காரிக்கு பிடிக்கல. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேக்குறாங்க. ஆனா பொண்ணு அவன் என்னோட லவரும் இல்ல பாய் ஃப்ரெண்டும் இல்ல என்னடி சொல்ற, நானும் ஜானும் மேட்டர் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கலன்னு சொன்ன உடனே அம்மாக்காரிக்கு தூக்கி வாரி போடுது. ஜானு மேட்டருக்கு தொட்டுக்கிற ஊருகான்னு சொல்லி அம்மாக்காரிய வெறுப்பேத்துறா. நல்ல பொண்ணு நல்ல அம்மா. இன்னைக்கு நைட்டு ஜானு நம்ம கூட தான் தங்க போறான்னு சொன்ன உடனே அம்மாக்காரியும் முடியவே முடியாதுன்னு அடம் பிடிக்கிறான். ஆனா ஜானு இதை கேட்டுட்டான். உன் மம்மிக்கு என்ன பிடிக்கல அதனால நான் கிளம்புறேன்னு கோச்சிக்கிட்டு போறான். ஆனா பொண்ணு இவன் மட்டும் இங்க தங்கலனா நான் கிளம்பி டேடி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன்னு மம்மியே மிரட்டுறா. மம்மியும் வேற வழி இல்லாம இவனை இங்கேயே தங்க வைக்கிறா. அன்னைக்கு நேற்று இவ பொண்ணு ஜானும் மேட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சவுண்ட கேட்டு இவளால தூங்க முடியல. பொண்ணு கதறான்னு பார்த்தா மம்மி கதறா. மறுநாள் ஜானிய வீட்டிலேயே விட்டுட்டு பொண்ணு டேடிய பார்க்க போயிட்டு. ஆனா ஜானி சட்டையே இல்லாம நைட்டிய போட்டுக்கிட்டு வரான். ஆனா அம்மாக்காரி மிரண்டு போயிட்டா. ஏன்னா இது இவளோட நைட்டி. இவனும் சாரி கேட்டுட்டு நைட்டிய கட்டுறான். ஆனா ஆண்டி தாராளமா இந்த நைட்டிய போட்டுக்கு ஆனா கிழிச்சிடாதன்னு வார்னிங் கொடுக்குறா. பொண்ணு டேடிய மீட் பண்ணி நான் ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா டேடி நானும் உன் வயசு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ இப்போ கர்ப்பமா இருக்கா, உனக்கு ஒரு தம்பி வரப்போறான்னு சொன்ன உடனே பொண்ணு மெசலாயிட்டா. உண்மையிலே நீ என் டேடி தானே, ஆண்டிக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு கால் பண்ணா என்னால கிறிஸ்துமஸுக்கு வர முடியாதுன்னு அடம் பிடிக்கிறான். ஆண்டியும் உன் டேடியும் சிஸ்டரும் என்ன ஏமாத்தினா மாதிரி நீயும் என்ன ஏமாத்தாதுன்னு பையன் கிட்ட கத்திக்கிட்டு இருக்கா. இவ புருஷனோட பொண்டாட்டி கர்ப்பமா இருப்பதை இன்ஸ்டால பார்த்துட்டு மறுபடியும் போனை தூக்கி ஸ்விமிங் பூல்ல போட்டுட்டா. இத பார்த்த ஜானு உடனே தண்ணிக்குள்ள விழுந்து போனை கொண்டு வந்து கொடுக்குறான். அவனை ஈரமா பார்த்ததுனால ஆண்டியும் ஈரமாயிட்டா. ஜானு மொபைல அரிசில போடுறான். பரவாயில்லையே இவங்களும் சோறு தான் சாப்பிடுறாங்க. ஆனா ஆண்டி இந்த அரிசில தான் இன்னைக்கு சோறு ஆக்க போறான்னு சொல்ல, உங்களுக்கு சோறு முக்கியமா போனு முக்கியமா, உங்க புருஷன் மறுபடியும் டேடி ஆயிட்டாரு அதனால நீங்க கோவத்துல இருப்பீங்க, இன்னைக்கு நைட்டு நானே சோறு ஆக்குறேன்னு சொல்லி ஆண்டியோட மனசோட கவலைய போக்கிட்டான். அன்னைக்கு நைட்டு ஜான் ஆக்குன சோறு பொண்ணுக்கு பிடிக்கல. ஆனா ஆண்டிக்கு பிடிச்சிருக்கு. ஜானிய பாராட்டுறா. இன்னைக்காவது நிம்மதியா தூங்கலான்னு பெட்ரூமுக்கு போனா மறுபடியும் இவ பொண்ணு கதறா. இவளுக்கு தூக்கம் வரல. அந்த சவுண்ட கேட்டு இவளுக்கு ஏக்கமா இருக்கு. மறுநாள் பொண்ணு வழக்கம் போல டேடிய பார்க்க போயிட்டு ஜானு வீட்டுல தான் இருக்கு. ஆண்டி கவலையா இருக்கு. அவளோட கவலைய போக்க ஜானு இவளை வெளியே கூட்டிட்டு போய் ஆண்டிய சந்தோஷப்படுத்துறான். நான் நினைச்ச மாதிரி இந்த பையன் இருக்கான்னு ஆண்டியும் போதில்ல இவனுக்கு உமா கொடுத்துட்டா. வீட்டுக்கு வந்த ஆண்டியும் நான் தெரியாம உனக்கு உமா கொடுத்துட்டேன் என்ன மன்னிச்சிரு, இது என் பொண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு வார்னிங் கொடுக்குறா. மம்மியும் ஜானும் ஊரை பொறுக்கிட்டு வந்தது பொண்ணுக்கு பிடிக்கல. இந்த கிறிஸ்துமஸ் நான் டேடி கூட தான் கொண்டாட போறேன்னு பொண்ணு சொன்ன உடனே மம்மியும் போதையில பொண்ணை கண்டபடி திட்டிட்டு அவளும் கோச்சிக்கிட்டு போயிட்டா. மறுநாள் ஆண்டி ஜானியை வீட்டிலே விட்டுட்டு இவன் மட்டும் தனியா போய் டிரெஸ் வாங்கிட்டு வர. இதை பார்த்த ஜானி என்ன ஏன் கூப்பிடலன்னு கேக்குறான். நேத்து நைட்டு நமக்குள்ள நடந்தது மறுபடியும் நடக்க கூடாது, என் பொண்ணுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ இவங்களோட ஃப்ரெண்டு அங்க வந்த உடனே இவங்க பேச்ச மாத்திட்டாங்க. இவ ஃப்ரெண்டு வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஏண்டி எனக்கு தெரியாம எப்படி இந்த பையனை நீ கல்யாணம் பண்ண, மிரண்டு போன ஆண்டி அடியே இவன் என் பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு. இவளும் சாரி கேட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் இருக்கும், அவன் பொண்டாட்டிய டிவோர்ஸ் பண்ணிட்டான், நீ அவன் கூட டேட்டிங் போன்னு அவனோட நம்பரை இவகிட்ட கொடுத்துட்டு கிளம்பிட்டா. ஆனா ஆண்டி என்னால முடியாதுன்னு அடம் முடிக்கிறான். ஆனா ஜானு உன் புருஷனை பழி வாங்க நீ டேட்டிங் போயே ஆகணும். ஆனா டேட்டிங் போக ஆண்டி கிட்ட துணி இல்ல. இவனும் இவளை கடைக்கு ஓடிக்கிட்டு வந்து இவளுக்கு துணிய போட்டு விட்டு மணிய பாக்குறான். 100 ரூபாய் துணி வாங்க கூட இவகிட்ட காசு இல்ல. ஜானியாவது இந்த காசை தருவான்னு பார்த்தா கடைக்காரி அந்த பக்கம் போன உடனே ஜானி மணிய கொடுக்காம ஆண்டியை ஈத்துக்கிட்டு வெளியே ஓடி வந்துட்டான். திருடுவது தப்பு இல்ல, தப்பே இல்ல. அன்னைக்கு நைட்டு அந்த அங்கிள் கூட டேட்டிங் போற. கண்ணாடி அங்கிள் ஒரு டீச்சர், இவரோட பொண்டாட்டி இன்னொருத்தன் கூட ஓடிட்டா. கண்ணாடி போடலனா முன்னாடி என்ன இருக்குதுன்னே தெரியாது. இதை தெரிஞ்ச உடனே ஆண்டியும் இவன் வேலைக்கே ஆக மாட்டான்னு இவனுக்கு குட் பை சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. வழக்கம் போல பொண்ணு ஜானியும் மேட்டர் பண்ற சவுண்ட கேட்டு ஆண்டி காதை மூடாம ஜானி கூட பண்ற மாதிரியே நினைச்சுக்கிட்டு கைக்கு வேலை கொடுக்குறா. மேல பொண்ணு கதறா, கீழே மம்மி கதறா, வீடே அதிருது. மறுநாள் மம்மி டேட்டிங் போனது பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு. டேடி மறுபடியும் டேடி ஆயிட்டாரு. ஆனா நீங்க இன்னும் எனக்கு மம்மியாவே இருக்கீங்க, வேணும்னா நான் உனக்கு மாமியாரா ஆயிடுறேன், சீக்கிரமே ஒரு கல்யாணத்தை பண்ணுங்கன்னு பொண்ணு மம்மிக்கு அட்வைஸ் பண்றா. இன்னைக்கு நைட்டு நான் ஒரு பார்ட்டி வைக்கிறேன், அந்த பார்ட்டிக்கு டேடி வருவாரு, நீங்க வர மாட்டீங்க, ஆனாலும் நீங்க வந்தே ஆகணும்னு வார்னிங் கொடுத்துட்டு போறா. அன்னைக்கு நைட்டு பார்ட்டிக்கு டேடி வராரு. ஆனா மம்மி வரவே இல்லை. இவளும் கால் பண்ணா மம்மி போனையே எடுக்கல. ஜானு சட்டைய போட்டுக்கிட்டு பார்ட்டிக்கு கிளம்புறான். நீயும் வாயன்னு ஆண்டிய கூப்பிடுறான். ஆனா ஆண்டி என் புருஷன் அங்க இருப்பான், அவன் ஜாலியா இருப்பான், ஆனா நான் மட்டும் தனியா இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாம ஜானியோட வாயில வடைய சுட்டுட்டா. ஜானியும் துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டான். மறுபடியும் துப்பாக்கிய ரீலோடு பண்ணி சுடும் போது ஆண்டியோட பையன் அங்க வந்துட்டான். இவங்களும் சட்டப்பட்டனை மாத்திக்கிட்டு சமாளிக்கிறாங்க. இவன் பேரு எலி, பூஜையை கெடுத்த பெருச்சாலி. மம்மி என்னமோ தப்பு பண்ணிருக்கான்னு டவுட் ஆன எலி இந்த பையன் யாருன்னு கேக்குறான். இவன் உன் அக்காவோட
ஜானியோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லி மம்மியும் சமாளிக்கிற, பையனும் நம்புற மாதிரி நம்பிட்டான். பார்ட்டியை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த பொண்ணு ஜானை எழுப்பி ஏண்டா நீ பார்ட்டிக்கு வரலன்னு அவனை போட்டு அடிக்கிறா. நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்ன உடனே இவனும் மன்னிப்பு கேட்டு மேட்டரா பண்ணி இவளை சமாதானப்படுத்துறான். மறுநாள் கிறிஸ்துமஸ், பசங்களும் மம்மியோட கிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மம்மி பொண்ணுக்கும் ஜானுக்கும் சொக்காவா கொடுக்குற, ஆனா பையனுக்கு இல்ல. இவன் கிறிஸ்துமஸுக்கு வீட்டுக்கு வரமாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இவ சொக்காவே வாங்கல. பையனும் கடுப்பாயிட்டான். மறுநாள் அக்காவும் தம்பியும் ஒண்ணு சேர்ந்து ஜாகிங் ஓட போயிட்டாங்க. ஆனா ஜானி ஆண்டிய அக்கறையா கவனிக்கிறான். ஆனா ஆண்டி இவனை தள்ளி விட்டு என் கண்ட்ரோல மீறி நமக்குள்ள அது நடந்து போச்சு, இனிமே அது நடக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா ஜானி இவ சொன்னதை காதல கூட வாங்காம அங்கேயே அவளுக்கு ஆணி அடிக்கிறான். அவளும் வேண்டான்னு சொல்லவே இல்ல. அன்னைக்கு நேற்று பையனும் பொண்ணும் டேடிய பார்க்க கிளம்பிட்டாங்க. மம்மியும் இவங்களுக்கு குட் பை சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு ஆண்டியும் ஜானி கூட மேட்டரா பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு பொண்ணுக்கு துரோகம் பண்றமேன்னு குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஆனா ஜானுக்கு அது இல்ல. அன்னைக்கு நேற்று டின்னர்ல நான் கர்ப்பமா இருக்கேன்னு பொண்ணு தம்பி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்ட உடனே மம்மியும் மிரண்டு போய் ஜானிய பாக்குறா. அவனும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி முடிக்கிறான். அப்போ அவனோட கன்னத்துல இருக்கிற சோற மம்மிக்காரி எடுக்கிறா. இத பையன் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் என்னமோ இருக்குன்னு இவனுக்கு டவுட்டா இருக்கு. இவன் ஒரே நேரத்துல என் மம்மி கூடயும் என் அக்கா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான்னு எலிக்கு எரியுது. இவன் நல்லவன் இல்ல, இவனை நம்பாதன்னு இவன் அக்காவுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அவ கேட்காம இவன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. இவனும் கோச்சிக்கிட்டு போயிட்டான். மறுநாள் பையன் வீட்டை விட்டு கிளம்புறான். உங்களுக்கும் ஜானிக்கும் தொடர்பு இருக்கான்னு பையன் கேக்குறான். இவளும் இல்லன்னு சொல்லி சமாளிக்கிறா. ஆண்டியும் பையனுக்கு டவுட் வந்த உடனே இனிமே ஜானியோட உறவு நமக்கு வேண்டான்னு இவ முடிவு பண்ணி அன்னைக்கு நேற்று ஃபேமிலி பார்ட்டில ரீசெண்டா டிவோர்ஸ் ஆன ஒரு அங்கிள் கூட இவ பழகுறா. இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பது ஜானுக்கு எரியுது. ஜானியும் ஆண்டிய வெறுப்பது அவ பொண்ணு கூட ஜாலியா இருக்கிற மாதிரி நடிக்கிறான். இத பார்த்த உடனே ஆண்டிக்கு எரியுது. இனிமேலும் ஜானோட வலையில நம்ம மாட்டக்கூடாதுன்னு இவ ரெஸ்ட் ரூமுக்கு ஓடி வர. ஜானும் பின்னாடியே ஓடி வரான். என்ன ஏன் நீ அவாய்ட் பண்ற, எனக்கு உன் பொண்ணை விட உன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே ஆண்டியும் இனிமேலும் என்னால என் பொண்ணுக்கு துரோகம் பண்ண முடியாது, என்ன மறந்துரு, நம்ம உறவு இதோட முடிஞ்சு போச்சு, இனிமேலும் என்ன தொல்லை பண்ணாதுன்னு ஆண்டி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ அங்கிள் உள்ள வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டான். சே நீ எல்லாம் ஒரு பொம்பளையான்னு காரி துப்பிட்டு ஓடிட்டான். மறுநாள் ஆண்டிக்கு உடம்பு சரியில்லை. இவ ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணும் போதுதான் தெரியுது இவ கர்ப்பமா இருக்கான்னு. இந்த கருவை கலைக்க இவளுக்கு மனசு இல்ல. ஆனாலும் வேற வழி இல்லாம இந்த கருவை கலைக்கிறா. வீட்டுக்கு வந்த ஆண்டி நான் கர்ப்பமா இருக்கேன், அந்த பேபிக்கு நீ தான் டேடின்னு சொன்ன உடனே இவன் மெர்சலாயிட்டான். ஆனா ஆண்டி உன்னால என் பொண்ணு கர்ப்பமா இருக்கா, இப்போ நானும் கர்ப்பமானா என் மானம் போயிடும், அதனால இந்த கருவை நான் கலைச்சிட்டேன், ஆனாலும் எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு சொல்லி இவ அழறா. இவனும் இவனுக்கு உமா கொடுக்குறான். இத பொண்ணுக்காரி பாத்துட்டா. பொண்ணு பாத்துட்டான்னு அம்மாக்காரி பாத்துட்டா. ஜானும் மம்மியும் துரோகம் பண்ணது இவளால ஜீரணிக்க கூட முடியல. இவங்க மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு அங்க இருந்து இவ ஓடியே போயிட்டா. மம்மியும் பொண்ணு கிட்ட ஓடி வர. ஆனா பொண்ணு டேடி கிட்ட ஓடி வந்து ஜானியோட கருவை கலைக்கிறா. மம்மியும் பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேக்குற. ஆனா பொண்ணு மம்மிய மன்னிக்கவே இல்ல. டேடிக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஜானுக்கும் மம்மிக்கும் தொடர்பு இருக்குன்னு பொண்ணு சொன்ன உடனே டேடி இதை கேட்ட உடனே வெளியே ஓடியே போயிட்டான். மம்மியும் என்னையும் அறியாம அது நடந்து போச்சு, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லியும் பொண்ணு இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதீங்கன்னு மம்மிய அடிச்சு துரத்துறா. சில மாதங்கள் கழிச்சு பொண்ணுக்கு கிராஜுவேஷன் டே நடக்குது. மம்மியும் அங்க போறா. பொண்ணு மம்மி பண்ண துரோகத்தை மறந்துட்டு மம்மியை ஏத்துக்கிட்டா. ஜானி மேலதான் தப்பு இருக்குன்னு இவ புரிஞ்சுக்கிட்டா. ஆனா ஜானி இன்னொரு பொண்ணு கூட இருக்கான். ஆனா ஜானிக்கு அம்மாவையும் பொண்ணையும் செஞ்சது இவனுக்கு குற்ற உணர்ச்சியாவே இல்ல. ஆனா பொண்ணு இவன் மூஞ்சிலேயே காரி தூப்பிட்டு இவன் கூட நீ ஜாக்கிரதையாவே இருன்னு அந்த பொண்ணுக்கு வார்னிங் கொடுத்துட்டு போறா. ஆண்டி மகளும் ஜானும் வெக்கேஷன் என்ஜாய் பண்ண இவ ஒரு டிக்கெட் வாங்கினா. அந்த டிக்கெட் வேஸ்டா போக கூடாது என்பதற்காக இவளே அந்த வெக்கேஷனை என்ஜாய் பண்ண போறா. புதிய வாழ்க்கைய தொடங்க போறா.